பைரவி டுடே எபிசோட் சிவா கிட்ட பேசி சிவாவை வெளியே கூட்டிட்டு வராங்க. டாக்டர் எனக்கு தெரியும் டாக்டர் நீ வருவேன்னு சொல்லிட்டு, எப்படியோ நீ வந்துட்ட, இப்போதான் மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி டாக்டரே வா போலான்றாங்க. இங்க பார் எனக்கு நிறைய வேலை இருக்கு, சரியா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ஒழுங்கா இங்கேருந்து போ டாக்டரே, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன்னை கையோடு நான் கூட்டிட்டு தான் போவேன், வா டாக்டர்ன்றாங்க. சொல்றது உனக்கு புரிதா இல்லையா, எதுக்காக லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நான் தான் வரலன்னு சொல்றேன் இல்லை டாக்டரேன்றாங்க. ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இல்லை நான் உன்னை கூட்டிட்டு போகாது, நான் இங்கேருந்து போக மாட்டேன், நீ கையோடு கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்றாங்க. ஏன்னா அன்னபூரணி ஏற்ற தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் வரமாட்டான்னு சொல்றான், வேலை இருக்குன்னு சொல்றான், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ட்டு ஸ்னேகா அவங்களுடைய அப்பாவும் சொல்றாங்க. ஸ்னேகா புருஷன் முன்னாடி பேசிட்டு இருக்கோம், நீங்க வாயை மூடிட்டு ஓரமா நின்றா போதுன்றாங்க. ஏன்பா நீ அந்த பொண்டாட்டியை திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் தாலி கட்டணும் இல்லாதம அந்த பொண்ணு பேச்சை கேட்காம அந்த பொண்ணுகிட்ட சண்டையை போட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா சிவாவை திட்டிட்டு இருக்காங்க. அதனால சிவாக்கு செம டென்ஷன் ஆகுது. டாக்டர் நான் வச்சுன்னா அன்னபூரணி அத்தையை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, உன் கூட நான் வீட்டுக்கு போனாலும் தானே, சரி வரேன்றாங்க. சரி டாக்டர்ன்றாங்க. இங்கே பாருங்க அங்கிள் ஸ்னேகா நான் போயிட்டு வரேன். இன்னும் சிவா அவளுக்கு பயப்படுறேன், அவளுக்கு பயப்படல, பெரியம்மா கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேகா போகும்போது சிந்து ஸ்னேகா கிட்ட இங்கே பாரு என் புருஷன் எனக்கு மட்டும்தான், அவங்களை யாராச்சும் அபகரிக்கணும்னு நினச்சாங்க ஒருத்தலாம் அடிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் புருஷனா நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி அதுக்கப்புறம் இருக்குது பார்த்தல, என் புருஷனை எப்படி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மாஸ்க் கட்டிட்டு போகிறாங்க. ஸ்னேகா ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. அப்பா இப்படி ஆயிடுச்சு, சரிம்மா ஸ்னேகா விடுமா பார்த்துக்கலாம், அந்த பட்டி காட்டி இந்த அளவுக்கு பண்ணிட்டாருலப்பான்னு கோவப்படுறாங்க. அப்புறம் காரில் முன்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. சிவாவை பார்த்து சிரிச்சுட்டு வருவாங்க. சிவாவுக்கு செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. காரை நீ பண்ணிட்டு போய் பின்னாடி உட்காரு, டாக்டர் முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருக்கு, எனக்கு உன்னை பார்க்கும் போது கோவம் வருது, பின்னாடி போறியா அப்படின்றாங்க. இல்லை டாக்டர் உடனே காரை நிப்பாட்டிட்டு அப்புறம் பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போக சொல்லிட்டு காரை ஓட்டிட்டு போகிறாங்க. அப்பயுமே கண்ணாடி பார்த்து ரசிச்சுட்டு வராங்க. துணத்தனன்னு பேசிட்டே வருவாங்க. சிவாக்கு செம்ம கடப்பே ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் இறங்குன்றாங்க. என்னாச்சு டாக்டர்னு வாங்க, இறங்குன்னு சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே பாதி வழியில் சிந்துவை விட்டுட்டு போயிடுவாங்க. ஐயோ டாக்டர் பின்னாடி ரொம்ப தூரம் ஓடி முடியல, ஐயோ அத்தைக்கு வந்து தனித்தனியாக வந்து சந்தேகம் வந்துருமேன்ட்டு டக்குன்னு ஆட்டோ பிடிச்சிட்டு முன்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா ஆளுக்கும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் காரை வந்து ரொம்ப நேரமாக ஆர்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் சிந்து செம மாசம் வராங்க. இவ எப்படி நம்மளுக்கு முன்னாடி வந்தாலும் சிவா ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா சிந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி முன்னாடி வந்திருந்தாலும் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்தால் அன்னபூரணி அத்தை கவலைப்படுவாங்க தான், சரி டாக்டர் ஒன்றா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா போகிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்துட்டாங்க அத்தன்றாங்க. சிவா நீ வரலன்னு சிந்து ரொம்ப பயந்துட்டா, இனிமேல் லேட்டாக வருதுன்னா ஒரு ஃபோன் பண்ணப்பான்றாங்க. மகாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறம் போயிட்டு சிவா என்னதான் நடந்துச்சுன்னு சிந்து நான் சொல்கிறேன்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்றாங்க. டாக்டர் குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு போகிறாங்க. செம டென்ஷனில் முறைச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.